தொல்காப்பியத்தோட சிறு குறிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்றுள்ள முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது ஒல்காப்புகழ் தொல்காப்பியம் என்ற சிறப்புடையது. இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் ஆவார். தொல்காப்பியம் என்ற நூலை இயற்றியதால் இவர் இப்பெயர் பெற்றார். இந்நூலின் சிறப்பு பாயிரத்தை பாடியவர் பனம்பாரனார். இவர் தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணாக்கர் என கருதப்படுகிறார். நிலந்தர திருவின் நெடியோன் என்ற அரசனின் அவையில் அலங்கோட்ட ஆசன் என்ற புலவர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டதாக இந்நூலின் சிறப்பு பாயிரம் கூறுகிறது. நூல் அமைப்பு. நூற்பா அமைப்பில் 1610 நூற்பாக்கள் கொண்டது. எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்கள் கொண்டவை. அப்போ டோட்டலாக 27 இயல்கள் இருக்கும். ஒரு அதிகாரத்தில் 9 இயல் இருக்குன்னா டோட்டலாக 3 அதிகாரம் இருக்குது. அப்போ 3 அதிகாரத்துலையுமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 இயல்கள் இருக்கும். மொழிக்கும் இலக்கியத்திற்கும் மட்டுமல்லாது அம்மொழி பேசும் மக்களின் வாழ்க்கை முறையும் கூறுவது இந்நூல். தமிழ் மொழி பற்றியும் அதுக்கப்புறம் அந்த தமிழ் மொழி இலக்கியத்தை மட்டுமே இது பேசாமல் தமிழ் மொழி பேசுகிற அந்த மக்களோட வாழ்க்கை முறையை பற்றியுமே சொல்கிறது இந்த நூல் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. உலகில் வழக்கு, நாடக வழக்கு என்னும் இரண்டையும் அடிப்படையாக கொண்டு இலக்கியங்கள் படைக்கப்படுவதாக தொல்காப்பியம் கூறுகிறது. உலகில் வழக்கு, நாடக வழக்கு அப்படின்ற 2 வழக்கையுமே தான் அடிப்படையாக கொண்டு தான் தொல்காப்பியம் வந்து இலக்கியங்கள்லாம் படைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு